பிரதமர் மோடி தலைமையில் நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் அந்நிய நேரடி முதலீடு தொடர்பான ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. பரபரப்பான அமளியோடு பார்லிமென்ட் நடந்து முடிந்துள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் வியாழனன்று நடந்தது. இக்கூட்டத்தில் அசாம் மாநில பயங்கரவாத தாக்குதலுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அசாம் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகள் செய்யப்படும் என்று இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதோடு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டது. காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை பார்லிமென்ட் குளிர்கால கூட்டத்தொடரில் மத்திய அரசு கொண்டுவர திட்டமிட்டிருந்தது. ஆனால் தொடர் அமளி காரணமாக இந்த மசோதாவை கொண்டுவர முடியவில்லை. இந்நிலையில் அமைச்சரவைக் கூட்டம் இந்த மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது. காப்பீட்டு சட்டங்கள் திருத்த மசோதா 2008 என்ற பெயரில் புதிய மசோதா தயாரிக்கப்பட்டு அமைச்சரவை ஒப்புதலோடு ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு தொடர்பான அவசர சட்டம், தெலங்கானா மாநில திருத்த சட்டம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முடிவுகள் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளன.